அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றார், 2 நாள்ல நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து 6 மாசம் அமைதியா மக்கள் தீர்ப்பை நாங்க வரவேற்று அமைதியா இருந்து அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியா நாங்க இருப்போம் சொன்ன அடுத்த நாள் மாறிட்டார். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுக்கு காரணம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமு. தமிழக வெற்றி கழகம் மக்களை கவர்ச்சினால மயக்கி ஜெயிச்சிட்டாங்க. 50 வருஷம் அரசியல்வாதி, உங்களுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கூல்னு ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம், அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த 1 வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்தூள் மூலியமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு ஏத்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தன் காசு கொடுக்காம என்ன மாதிரி புரட்சி இது?